டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட தொழில்களை மீள கட்டியெழுப்புவதற்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தொழில்துறை பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுக நகரத்தில் நடைபெற்ற கண்காட்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே பிரதி அமைச்சர் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளுக்கு ஏற்பட்ட முழுமையான நஷ்டத்தை ஈடு செய்வதற்கு அரசாங்கத்திலும் நேரடி பொறிமுறைகள் எதுவும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த சதுரங்க அபேசிங்க வீழ்ச்சி அடைந்த தொழிற்சாலைகளுக்கு கடன் வசதிகள் மற்றும் கடன் திருப்பி செலுத்த கால அவகாசம் உள்ளிட்ட பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மீள கட்டியெழுப்ப வேண்டிய தொழிற்சாலைகளுக்கும் தொழில்துறை அமைச்சு தலையிட்டுள்ளதுடன் குறிப்பாக சுமார் 200 பாரிய அளவிலான தொழிற்சாலைகளுடன் நெருக்கமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் ஏற்பட்ட நஷ்டத்தை முழுமையாக ஈடு செய்யக்கூடிய பொறிமுறை இல்லாததனால் காப்புறுதி நிறுவனங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குதல், மீள கட்டி எழுப்புவதற்கு தேவையான இயந்திரங்களை பெற்றுக் கொடுத்தலுக்கு தலையிடுதல் போன்ற பணிகளை தொழில்துறை அமைச்சு முன்னெடுத்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தினார். அத்துடன் தற்போது டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட தொழிற்சாலைகளில் 95% அதிகமானவை தற்போது மீண்டும் தமது உற்பத்தி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன என்றும் ஜனவரி மாதமளவில் பெரும்பாலான தொழிற்சாலைகள் இயல்பு நிலைமைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.